இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுக்காக என்ன அடிக்க ஆள் அனுப்புன? சும்மா பயமுறுத்துதான். என் முகத்துல பயம் தெரியுதா? என் முகத்துல பயம் தெரியுதா? இல்ல. என்ன பயமுறுத்தணும்னு நினைக்கிறவன பயமுறுத்திதான் எனக்கு பழக்கம். என்னடா என்னடா டா, 2 படம் தான் நடிச்சிருக்க, அதுவும் ஓடல, வீட்டுல பொழுது போகலன்னு உட்காந்துருக்க, கூப்பிட்டு விட்டு ஆவல பேசிக்கிருக்க. நான் வண்டையா கேட்பேன் போட. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. என்ன ஜந்திரா இது? எங்க இந்திரா புடிச்சுன்னு வந்த இதுங்களா? பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கும் பாத்தியா? சின்ன தம்பில வர்ற குஷ்பு மாதிரி கும்முன்னு. இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே டார்லிங். சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பாரிவ ஸ்டைலு. சிக்க பற மயிலு நீ ஓகே சொன்னா அடி துள்ளு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? மச்சான் என்னடா பொண்ணாவ? அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு குத்துதா, அப்படியே கொடையுதா, எரியுதா. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன தூக்கி எறிஞ்சல, இப்ப பொண்ணை கொடுத்து தூக்கி எறிஞ்சிட்டா. கெட்டாத பேசணும்னு பயமா இருக்குனே. பார்க்க முடியலனே, கேவலமா இருக்குனே. முத்தத்தில் மனச கொளுத்தவா சிக்குற உதட்ட சுளிக்க. பின்னாடி பெருசா இல்லைனாலும் முன்னாடி தாறுமாறா இருக்கா. எஞ்சோடி செம்பருத்தி எனக்கு வேணா இன்னொருத்தி. எஞ்சோடி செம்பருத்தி எனக்கு வேணா இன்னொருத்தி. ஒக்கால ஓலி சனிய என்ன சிரிப்பு? ஏற்கனவே அவன் சைக்கோபதியானா தான் இருக்கான். உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக பலவிதமான ஆயுர்வேத மூலிகைகளை வச்சு தயாரிச்சதுதான் இந்த. அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க பெண்ணு ஒரு மாதிரியான சைக்கோ நாய். சொன்ன
நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா? தொட்டு பாடுறா தொட்டு பாடுறா தொட்டு பாடுறா தொட்டு பாடுறா. ஆஹா, மிகவும் மங்களகரமாக இருக்கிறார். நான் அப்பப்ப பார்ப்பேன்டா, நீயே பார். உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிரிவாயே. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? மொத்த ஊரையும் மானத்தையும் நச்சு கொண்டு போட்டுக்கானுவ. இப்பவும் உங்களுக்கு எல்லாம் தொலை நடக்குதுல. இப்படி புழு பூச்சி மாதிரி வாழ்ந்து என்னையா பண்ண போறிய? நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. என்ன முருகானந்தா, பழைய தாச மறந்துட்டியா? என்ன சும்மா அவன நொச்சு நொச்சுன்னு குட்டி போல போல ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொல்லுங்க. இந்த மாதிரி கருதானிங்க உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா வளர விடாதீங்க, பேச வச்சு கொண்டுருங்க. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. சிம்பு, நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா சேர்ந்துருக்கோம். நீ வேற ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரிக்கு போட்டு, அதனால சாமி கும்பிட்டு போடா. ஓ அப்படியா? சத்தியம். என்ன ஏன்டா கும்பிடுற? எனக்கு கோவில் தெய்வம் எல்லாமே நீ தாண்டி. சார் இவனை என்ன பண்ண சார்? இந்த காலத்துல நைட்டு ரோட்ல தனியா நடந்து போக முடியல. பையன்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த காலத்துல. இப்ப சமீபத்துல நடந்த நியூஸுங்க இது. தேர்ட் இயர் படிக்கிற பையன் ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு நைட் நடந்து வந்துட்டு இருக்கான். தனியா வந்துட்டு இருக்காங்க. வர வழியில 4 பொறுக்கி போனுங்க அவனை பார்த்து வம்புலுக்குது. எப்படியோ உயிரை பணையம் வைத்து வீட்டுக்கு போயிட்டான் தப்பிச்சு. அந்த ரோட்ல இருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த ஃபுட்டேஜ். நீங்களே பாருங்க. அங்க பாருங்கடி, ஒருத்தன் வரான். டேய், சரக்கு அடிக்கிறியாடா? உன்னதான்டா. டேய், நிம்மதியா நடந்து போக முடியும். பசங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. அந்த காலம் வரணும் தான் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா தெரியுது. கோமால நான் நடக்கூட மாட்டேன்டா. இனிமேல் தமிழ்நாட்டுல ஒரு ஆண்கள் கூட கற்பழிக்க கூடாது. தனியா போற ஆண்களை தொட்டா போடுறா தூக்கு தண்டனைய, இல்லாட்டி ஆயுள் தண்டனைய. அதையும் மீறி தொட்டா சவுதி அரேபியால வெட்டுற மாதிரி வெட்டுறா நடு ரோட்ல போட்டு. வெந்து தனிந்தது காடு. கொப்ப மௌன சப்ஸ்கிரைப போடு, லைக் போடு, கமெண்ட போடு.